ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது லைவில். அதாவது இந்த டாஸ்க் ஒன்று அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து இன்றைக்கி வந்து டூ நத்திங் 5 ஸ்டார் மட்டும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால, வெள்ளிக்கிழமைன்றது ஒரு காரணத்தினால எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. சரி, நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு டாஸ்க்கை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஒரு பாட்டில் வந்து சுற்றுறது. அந்த பாட்டில் வந்து யார் முன்னாடி நிற்கிதோ அவங்க வந்து ட்ரூத் ஆர் டேர் அப்படின்ற விஷயங்களை பண்ணணும். இது மாதிரி வந்து பண்ணும்போது தான் வந்து ராணுவக்கும் மனுஷத்தாக்கும் செம்மையாக முட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பவித்ராக்கு வந்துச்சு. இப்போ பவித்ரா கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ட்ரூத் சொல்லணும், நீ ட்ரூத்தாக டேர் சொல்லும்போது அவங்க வந்து ட்ரூத் சொல்கிறேன் அப்படிங்கும்போது சார் அப்போ எல்லாரை பற்றியும் சொல்லிடுன்ற மாதிரி முத்துக்குப்புறம் சொல்லிட்டார். அப்போ ஆரம்பித்தாங்க. ஒரு சில பேரை வச்சு செஞ்சாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்காக வந்து தர்ஷிகாவை கலாச்சாங்க. நீ வந்து க்ரஷ்ன்னு சொல்லிட்டு இருக்க பற்றி அந்த எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டாங்க. அவங்க மூஞ்சே மாறி போச்சு. இன்னொரு இடத்துல மஞ்சரியை வந்து கலாச்சாங்க. என்னென்னா சும்மா கத்திட்டே இருக்காதிங்க, கொஞ்சம் ஜாலியாகவும் பேசுங்க அப்படின்னு கலாச்சாங்க. ஜெஃப்ரி கிட்ட வந்து ஓவராக கலாக்காதடா டேய் அப்படின்ற மாதிரி கலாச்சாங்க. அதுக்கப்புறம் வர்ஷினிக்கு அதை வந்து ரோஸ் பண்ணுறீங்களா, நல்லா ரோஸ் பண்ணுறீங்களா மற்றவங்கள, அதே மாதிரி நீங்களும் வந்து மற்றவங்க உங்களை ரோஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குங்க அப்படின்னு கலாச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக முத்துவை கலாச்சாங்க. ஏன்னா முத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து எல்லாரையுமே வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இவங்க இப்படி தான் சொல்லிட்டு பண்ணுறீங்களா, அதை வந்து நிறுத்துங்க அப்படின்னு அவர் சண்டைலாம் போடல. ஒரே வார்த்தை சொன்னார், இல்லை அதை நான் ஃபஸ்ட்டு வாரமே நிறுத்திட்டேன் அப்படின்னாரு. ஜாக்லினுக்கு ஆனால் பாவம் கொஞ்சம் ஓவராக கலாச்சாங்க. அதுவும் கொஞ்சம் பூசி மூழ்கி கலாச்சாங்க. என்னென்னா, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு நீ பண்ணுறது கேமை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை பண்ணாத, அதாவது நீ ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு வச்சு ஏமாத்துறன்றதை அவங்க நாசுக்காக அங்கே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணு ஏதோ நம்மளை கலாய்க்க போதும் அப்படின்னு தான் நினச்சாங்க. அதேமாதிரி கலாய்ச்சிட்டாங்க. ரயானுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சும்மா பொண்ணுங்க பக்கமே இருக்காரா, கொஞ்சம் வந்துட்டு பசங்கிட்ட வாடா அப்புறமா கலாய்ச்சாங்க. அன்ஷிதாக்கு அப்படியே, நீம்மா தாயே ஃபுல்லாக பசங்கிட்டே இருக்காத, கொஞ்சம் பொண்ணுங்கிட்ட வா அப்புறமா கலாய்ச்சாங்க. அப்புறம் ராணுவக்கிட்ட வந்து நீ வந்து கலாய்ச்சதெல்லாம் போதும், கொஞ்சம் கேமையும் சேர்த்து விளையாடு அப்புறமா சொல்லி அதை முடித்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. பட் இவங்களை வந்து நைஸாக வந்து முத்துக்குமரன் கோத்து விட்டார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா முத்துக்குமரன் இதெல்லாம் வந்து நல்லா பண்ணுவார். ஏன்னா மற்றவங்க மூலமாக அவர் மேலே வந்து அவங்களாம் என்ன நினைப்பு வச்சுருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு போதா அவருக்கு. அதனால தான் அந்த கேப்டன்ஷிப்பாக இருக்கும்போதே ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். இப்போ அதே மாதிரி வந்துட்டு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது, உடனே வந்துட்டு எல்லாரை பற்றி அங்கே சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணி கடைசியில் எல்லாருக்கும் அவங்க வந்து வச்சு செஞ்ச மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. சரி, நீங்கள் பவித்ரா சொன்னதில் எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் பவித்ரா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த டாப் 5ல் வருவாங்களா? நீங்கள் பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.